சின்ன சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ மக்களே, இப்போ நம்ம சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்எச் தான் ப்ரிவியூ பண்ண போறோம். ராஜீவ் காந்தி ஸ்டேடியத்தில் நடக்க போறத நம்ம கூட அதை அனலைஸ் பண்ண நம்ம பிளே பாய் வந்திருக்காரு. டேட்டை முடிச்சுட்டு காதல் என்றும் கோயிலில் கடவுள் பிளே பாய் தான் அவர் இப்ப இறங்கியிருக்காரு. பிளே பாய், என்ன இந்த மேட்சை பத்தி ஏதாவது வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது அப்டேட் இருக்கா? கிரவுண்டுக்கு போனீங்களா இல்ல டேட்டுக்கு போனீங்களா? சொல்லுங்க. கிரவுண்டுக்கு எல்லாம் போல, நான் வீட்ல இருந்தே பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு சின்ன ஒர்க் இருக்கு. அதனால நான் கிரவுண்டுக்கு எல்லாம் போல. நான் இங்க இருந்தே மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆமா ஆமா, இவர் இதுக்காக ஹைதராபாத்லாம் போக மாட்டாரு. சரி, ஓகே, வாங்க மேட்ச்க்குள்ளே வருவோம் நம்ம. நீ என்ன இந்த ஓகே. மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரை எல்லாம் பாத்தியா? ஸ்பின் போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, நானும் ஒரு சில சீன்ஸ் பார்த்தேன். U19 வேர்ல்ட் கப்ல 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஆஃப் ஸ்பின் போட்டு. அந்த சைடுல டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான்ல டாப் ஆர்ட் லெஃப்ட் ஹேண்டர். ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி ஆயுஷ் மாத்திரை வச்சு ட்ரை பண்ண போறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. இப்போ தோனியும் கிடையாது, பேட் கமின்ஸும் கிடையாது, கலீல் அகமதும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் அவங்க எப்படி எடுத்துட்டு போக போறாங்கன்னு எனக்கு தெரியல. கலீல் அகமதுக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் முகேஷ் சௌத்ரியை பண்ண போறாங்களா? அப்படி பண்ணா என்ன ஆகும்? ஏன்னா முகேஷ் சௌத்ரியை பொறுத்த வரைக்கும் நீ 2024 எடுத்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஒரே ஓவர்ல 27 ரன் அடிச்சிருக்கான். முகேஷ் சௌத்ரி 2023லயோ 2022லயோ இருந்த மாதிரி இப்போ முகேஷ் சௌத்ரி இல்ல. ஏன்னா அவரோட பேஸ் குறைஞ்சிருச்சு இன்ஜூரிக்கு அப்புறம். ஸோ அவர் கொஞ்சம் அடி வாங்குறாரு. அது மட்டும் இல்லாம முகேஷ் சௌத்ரி எதுல ஸ்பெஷல்னா ரைட் ஹேண்டர்ஸ்க்கு நல்லா இன்ஸ்விங் பண்ணுவாரு. பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அது அவுட் ஸ்விங்கா போவோம். ஜாலியா விளையாடுவாங்க. ரெண்டு பேருமே நல்லா ஹேண்ட்ஸை ஃப்ரீ பண்ணி விளையாடுறவங்க. ரவி செட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான் கூட அவங்களுக்கு பாடியில போட்டு தான் நீ கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது முகேஷ் சௌத்ரிக்கு பதிலா என்ன கேட்டா அவங்க நான் இதுல சொல்லிட்டு இருக்கேன், ராமகிருஷ்ணா கோஷ் எடுத்துருவாங்க. குர்ஜப்னீத் சிங்கா பவர் பிளேல கொடுத்துருங்க. ராமகிருஷ்ணா கோஷை வந்து மிடில் ஓவர்ஸ்க்கும் டெத்துக்கும் கொடுங்க. என்ன கேட்டா நான் 100 அகமதியே கொடுத்துருவோம் பவர் பிளேல. அதை பத்தி என்ன நினைக்கிற? நீ எப்படி போவாங்கன்னு நினைக்கிற? இல்ல, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆக்சுவலா அந்த ராமகிருஷ்ணா கோஷ்னு சொல்றோம். இப்ப கலீல் இல்லன்னொடனே அதுக்கு அடுத்து நீ யாருன்னு பார்த்தா, நீ சொல்ற மாதிரி தில்லுக்கு துட்டு அப்படின்னா கண்டிப்பா ராமகிருஷ்ணா கோஷ்க்கு போலாம். ஆமா. ஆனா அவங்க போவாங்களா? இல்ல லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸும் பார்க்கணும், அந்த இதுவும் பார்க்கணும், இந்த இதுவும் பார்க்கணும். ஏன்னா இப்ப அவங்க நல்ல ஒரு ரிதம்ல வந்துட்டு இருக்காங்க. சிஎஸ்கே பேக் டு பேக் வின் பண்ணிட்டு. ஸோ அதனால திருப்பியுமே எனக்கு தெரிஞ்சு முகேஷ் சௌத்ரி அவங்க கிட்ட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். உங்க டீம்ல சிஎஸ்கேல ஆல்ரெடி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காண்டா, குர்ஜப்னீத் சிங்னு. அவனை ஓபன் பண்ண விட்டு நீங்க ராமகிருஷ்ண கோஷை இறக்கி விடாம திருப்பி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் போனா தெரியல. முகேஷ் சௌத்ரி மாதிரி இல்ல. நான் இப்ப ரீசெண்டா ஒரு பிராக்டிஸ் மேட்ச் பார்த்தேன். பிரசாந்த் வீட் அகேன்ஸ்டா போலிங் போடுற மாதிரி ஒரு வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுலயே வந்து பிரசாந்த் வீட் முகேஷ் சௌத்ரி போட்டு போடாம தான் இருந்தான். சோ எனக்கு தெரியல அது நல்ல ஐடியாவான்னு தெரியல. அதே மாதிரி இந்த மேட்ச்ல அகில் ஹுசைனை டிராப் பண்ணிடுவாங்களோன்னு தோணுது டு பிரிங் மேத்யூ ஷாட்னு எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஏன் அப்படி யோசிக்கிறேன்னா அது எப்படி வேணா போலாம். இதர் வந்து டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மாக்கு பாசிட்டிவாக போகலாம், இல்ல சிஎஸ்கேக்கு பாசிட்டிவாக போகலாம். பிகாஸ் அவர் ஒரு நல்ல ஆஃப் ஸ்பின்னர் தான். ஆஸ்திரேலியாவுக்கு நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆஃப் ஸ்பின் போட்டுன்னு சொல்ல ஒரு பிளேயரை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ வந்து அவருமே ஒரு ஆப்ஷனா பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து வேர்ல்ட் கப்ல அபிஷேக் சர்மாக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்கு ஆஃப் ஸ்பின் அகேன்ஸ்டான்னு பார்த்திருக்கோம். ஏன்னா சல்மான் அலியாகலாம் போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வந்து மேபி மேத்யூ ஷாட் ட்ரை பண்ணலாம், இல்ல ஆயுஷ் மாத்திரை ட்ரை பண்ணலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு இந்த சீரீஸ் ஃபுல்லாவே வச்சிருக்க செக் என்னன்னா பாடியில போடணும். ஸ்ட்ரெயிட் ஆஃப் போலர் 140+ வந்து பாடியில போடணும். அப்படி போட்டு அவங்க விக்கெட் எடுக்கிறது ஒரு நல்ல ஐடியாவா இந்த சீசன்ல ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அது ஆர்ச்சர் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஆர்சிபில ஜேக்கப் டெஃபி பண்ணி பார்த்திருக்கோம். ஒரு 2 டீப் ஸ்கொயர் லெக் ஃபீல்டர் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு பாடியில போட்டீங்கன்னா அது ஒரு நல்ல போலிங்கா இருக்கும். பட் சிஎஸ்கே அதை பண்ணுவாங்களா இல்ல ஆஃப் ஸ்பின் போவாங்களா அப்படின்றது நம்ம மேட்சை பார்த்தா தான் தெரியும். பட் அட் த எண்ட் பாத்தீங்கன்னா என்னோட ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, இந்த டாப் 3 கன்ஸ் பிளேசிங்க நிறுத்துறது யாரால முடியும்? சிஎஸ்கேல யாருக்கு அந்த சரக்கு இருக்குன்னு நீ நினைக்கிற? எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்ல பவர் பிளேல 100 கிட்ட கொடுப்பாங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இவனுக்கு எப்படியும் அதிரடியா போவானுங்க. அபிஷேக் சர்மாவை பத்தி சொல்லவே வேணாம். ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் எடுத்தாலும் அடுத்த பால் அவனே அறியாம அவன் தூக்கிடுவான். ஆமா. அது ஆக்சுவலா பட்டிச்சுன்னா நம்ம சீகா சார் சொல்ற மாதிரி தான். ஒன்னு பட்டா பாக்கியம் படாடி லேக்கியம் மாதிரி ஒன்னு ஃபுல் ஃபோர்ஸ்ல பேட் ஸ்விங் எடுத்து அடிச்சிருவான். இல்ல அப்படின்னா அந்த பால் வந்து லீடிங் எட்ஜ் ஆகி கேட்ச் ஆகும். எனக்கு தெரிஞ்சு 100 கிட்ட போவாங்கன்னு தோணுது. என்னதான் ஒரு 10 ரன் அந்த ஓவர்ல போடுறோம், அடுத்த ஓவர்ல விக்கெட் எடுக்கிற எபிலிட்டி இருக்கு. ஏன்னா 100 வந்து இப்ப கம்பேக் 100 ஆயிட்டான். விக்கெட் எல்லாம் எடுத்து கண்ணெல்லாம் அப்படி இது பண்ணி செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால மேபி 100 கிட்ட போக வாய்ப்பு இருக்கு. மை ஒப்பீனியன் ஆல்சோ சேம். 100 கிட்ட போங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்ச் அகில் ஹுசைன் ஆட போறது இல்லை. ஸோ மேத்யூ ஷாட் ஆர் ஆயுஷ் மாத்திரை போறது அந்த அளவுக்கு நல்ல ஐடியாவான்னு தெரியல. ஸோ 100 அகமத், மேத்யூ ஷாட் ஆர் எல்ஸ் அன்ஷுல் கம்போஜ், இவங்க 3 பேரையும் வச்சு அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமோ கண்ட்ரோல் பண்ணி விக்கெட் எடுக்கணும். பட் இந்த மேட்ச்ல வந்து நான் இன்னொரு விஷயம் கேள்விப்படுறேன். ருத்ராஜ் வந்து திருப்பி 1 டவுன் போக போறாரு, ஆயுஷ் மாத்திரை வந்து ஓபன் பண்ண போறாருன்ற மாதிரி கேள்விப்படுறேன். பிகாஸ் பவர் பிளே நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரிஞ்ச அது தேவையில்ல. ருத்ராஜே கண்டினியூ பண்ணலாம். ருத்ராஜ் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணாம கொஞ்சம் அக்ரெசிவ் மைண்ட் செட்டோட ஆடணும். அது மட்டும் தான் அவர் பண்ண வேண்டியது இருக்கு. மற்றபடி எதுவும் இல்லை. எனக்கு இதுல என்ன ஒரே ஒரு கன்சர்ன்னா, சிஎஸ்கே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் பெட்டர் ஆயிடுச்சு. போலிங்லயும் பெட்டர் ஆயிடுச்சு. பட் கலீல் அகமது இல்ல. பட் அதை அவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுலயும் அவங்க பெட்டர் ஆயிடுவாங்க. My only one question is CSK death batting.
எல்லாரும் சொல்லலாம் சிஎஸ்கே டெட் பேட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லலாம். பட் நான் ஸ்டில் சொல்றேன், அங்க ஸ்கேமர் டுமே இருக்காரு, கூட வந்து ஓவர்டன் இருக்காரு. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண பெருசா ஆள் இல்ல. ஓவர்டனுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பாலே ஹிட் பண்ணுங்கன்னா பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு டூபேவை பத்தி நான் சொல்ல தேவையில்ல. அவர் வரும்போதே ஒரு வைட் ஆக்கர் பிளானோட வராரு. அவரும் வைட் ஆக்கர் வைடு போதான்னு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ வந்து அதுவும் ஒரு எப்படி அதை இது பண்ண போறாங்க இப்போ? ஏன்னா அந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு லைன் அப் தான் போலர்ஸ் எஸ்ஆர்எஸ், நான் இல்லைன்னு சொல்ல. பட் லாஸ்ட் டைம் டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்க ஆமா நல்லா பாருங்க, நான் பிரஃபுல் இந்தியாவை பத்தி எதுவும் பெருசா சொல்ல விரும்பல, அவரை போக பார்ப்பேன். பட் சகிப் ஹுசைன் நான் பார்த்திருக்கேன். நான் வந்து நிறைய விஷயம் அவரை ஃபாலோ பண்ணப்ப எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இஸ் ஆல்மோஸ்ட் டால் லைக் பிரசித் கிருஷ்ணா. சரிங்களா? பிரசித் கிருஷ்ணா மாதிரி ஒரு டால் போலரு, 140-145 பிளஸ் பேஸ் போடுவாரு. பட் அட் த சேம் டைம் டிசப்டிவ் ஸ்லோ ரன் வச்சிருக்காரு. நிறைய வந்து ஆஃப் கட்டர்ஸ் போடக்கூடிய ஒரு போலர், நல்ல ஸ்லோ ரன் இன்ஸ்விங் எல்லாம் போடுறாரு. வருண் ஆரோன் நல்லா ட்ரெயின் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வருண் ஆரோன் பண்ணதுலேயே அவர் கரியர்லேயே பெஸ்ட் ஒர்க் இதுதான். ஸோ சகிப் ஹுசைன் அகைன் நான் சொல்றேன், இன்னும் அவர் நல்லா கண்டினியூ பண்ணுவாரு. வாட்ச் அவுட் ஃபார் பிளேயர் தான். ஸோ சகிப் ஹுசைன் வெர்சஸ் சிவம் டுபே தான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு சரியான மேட்ச் அப். பட் அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. லெட்ஸ் சி, நம்ம அந்த மேட்சை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் லைன் அப் வச்சு அவங்க ஆர்ஆர் பீட் பண்ணிட்டு தான் எஸ்ஆர்எச் வருது. சிஎஸ்கே ஒரு மாதிரி நல்ல கான்பிடென்ட்டோட வருது. மேபி இன்னைக்கு நல்ல ஒரு ரன் ரேட்ல ஜெயிச்சா ரெண்டு டீமுமே வந்து 4th பிளேஸ் போறது கூட சான்ஸ் இருக்கு, டாப் 4 போறது கூட சான்ஸ் இருக்கு. நம்ம அப்படியே வருவோம். சஞ்சுவை பத்தி என்ன நினைக்கிறேன்? சஞ்சு இந்த மேட்ச் என்ன பண்ணுவாரு நினைக்கிறேன்? போன மேட்சுக்கு முந்தின மேட்ச் ஒரு 100, அடுத்த மேட்ச் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50, ஒரு 42-48 சம்திங் அதுல அவுட் ஆயிட்டான். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல மோஸ்டா ஒரு வின் பண்ற மாதிரி, அதாவது எப்படி சொல்றது, ஒரு 50 அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆனா சொல்லவும் முடியாது. ஏன்னா இந்த பக்கம் நீ சொன்ன மாதிரி பிரஃபுல்லும் சரி அவங்களும் சரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் போல தான். அது ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் ஆயிடுச்சு. மேபி இந்த வாட்டி திருப்பி அவங்க அவங்களோட ஓகே இதுதான் இவங்களோட இது போலன்னு சொல்லிட்டு அடிக்கவும் வாய்ப்பு இருக்கு, சொல்ல முடியாது. அதனால ஓகே இது நல்ல ஒரு மேட்ச் அப்பா தான் போகும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு இதுல சேட்டா வின் பண்ணிடுவான்னு தோணுது. எனக்கு இதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. நான் சஞ்சு சாம்சனோட ஹைதராபாத் அந்த கிரவுண்ட்ல ஆவரேஜ் பார்த்தா 53 வச்சிருக்கா போல, ஸ்ட்ரைக் ரேட்டே 200 அந்த மாதிரி வச்சிருக்கா போல. நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் சிவம் மாவின்னு ஒருத்தர் எஸ்ஆர்எச்ல இருக்காரு. அவரை பத்தி நிறைய பேர் மறந்தே போயிருக்கீங்க. ஒரு நல்ல போலர், நல்லா 140 பிளஸ் போடக்கூடிய ஒரு ஆமா, கேகேஆர்ல நல்லா பண்ணிருக்காரு ஒரு மாதிரி டீசென்டா. அவருக்கு அகேன்ஸ்டா சஞ்சு சாம்சன் 5 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு அவுட் ஆஃப் 25 பால்ஸ்லயே. சோ அந்த மேட்ச் அப்ஸ மேபி எஸ்ஆர்எச் பார்க்கலாம். ஏன்னா விக்டோரி வந்து அவரோட இதுல சொல்லியிருந்தாரு, நாங்க வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம் ஆர்ஆர் கிட்ட, பட் நெக்ஸ்ட் மேட்ச் நாங்க வந்து கேம்க்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம்னா, மேட்ச் அப்ஸ் பார்த்து சேஞ்ச் பண்ணோம்னா நாங்க பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. சோ ஐ திங்க் எஸ் தே பிரிங் சிவம்மாவி டு டிஸ்டர்ப் சஞ்சு சாம்சன்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. பட் எனக்கு அது தெரியல. இப்போ எப்படி சொல்றது, இப்போ சிஎஸ்கேவோட டாப் ஆர்டரையும் நீ வந்து எஸ்ஆர்எச்சோட டாப் ஆர்டரையும் இது ஒரு மாதிரி மேட்ச் பண்ணான்னு பார்த்தேன்னு இங்க ருத்ராஜ் கைக்வாட் ஃபார்ம்ல இல்ல, அங்க அபிஷேக் சர்மாவும் டிரைவர் ஷெட்டுமே ஃபார்ம்ல இல்ல. ஸோ அந்த மேட்ச்அப்ல ரெண்டு பேரும் ஒரு மாதிரி மேட்ச் ஆகுறாங்க. மிடில் ஆர்டர் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து ஒரு மாதிரி கிளாசனுக்கு அடுத்து நிதிஷ்குமார் ரெட்டி, சலீல் அரோரா, அந்த மாதிரி அனிகேத் வர்மா ப்ரூவ் பண்ணிருக்காரு, அவங்க இருக்காங்க. இந்த சைட்ல வந்து சிவம் டுபே ப்ரூவ் பண்ணாலுமே அவருக்கு ஒரு நிறைய பிளான்ஸ் வச்சு அவர் அவுட் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா அவரை அடிக்க விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பிரவிஸ் இப்பதான் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ரஸ்டியா தெரிஞ்சாரு. மேபி இந்த கண்டிஷன்ஸ்க்கு அவர் பெட்டரா ஆடலாம். சோ இந்த மாதிரி எல்லாம் நான் பார்க்கும்போது இந்த சைட்ல சிஎஸ்கேக்கு ஒரு படி அப்பராண்டா இருக்க மாதிரி தான் தெரியுது. when it comes to bowling department, எனக்கு கலீல் அஹ்மத் இல்லன்றது ஒரு பெரிய கேன்சரா நான் பார்க்கல. ஏன்னா கலீல் அஹ்மத் இல்லாதது சிஎஸ்கேக்கு ஒரு விதத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது, அவங்க கரெக்டான ஸ்குவாடை செலக்ட் பண்ணா. ஸோ இந்த போலிங்லயும் எனக்கு பார்க்கும்போது லைட்டா சிஎஸ்கே வந்து ஒரு படி அகேடா தான் தெரியுறாங்க. ஸோ ஐ திங்க் இன்கேஸ் ஒரு நல்ல பிளானோட வந்து எஸ்ஆர்எச்சோட டாப் 3 அவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே இந்த மேட்ச் ஈஸியா வின் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து இந்த மேட்சோட எட்ஜ் வந்து சிஎஸ்கேக்கு தான் கொடுப்பேன், 50-48. நீ என்ன நினைக்கிற, இந்த மேட்ச் வந்து யாருக்கு சாதகமா போகும்னு நினைக்கிற, யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிற, சொல்லு. ஆக்சுவலா நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச எஸ்ஆர்எச் தான் வின் பண்ணுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நீ சொன்னது கரெக்ட் தான். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் யாருமே ஒருத்தர் அவ்வளவா யாருமே அந்த ப்ராப்பரான ஃபார்ம்ல இல்லைன்னா கூட எவனாச்சும் ஒருத்தனுக்கு பட்டிஷனாலும் அவ்வளவுதான். கிஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகேவா, அவனோட பேட்டிங் அவன் கொடுத்துடுறான். கேப்டன்சிங்கும் போது போன மேட்சும் சரி அந்த மேட்சும் சரி, போன மேட்ச் ஆக்சுவலா பவுலர் அந்த மாதிரி அமைஞ்சிட்டாங்க, அதை அவன் பண்ணிட்டான் கரெக்டா. அந்தந்த டைம் அந்தந்த ஆளை கொடுத்து அவன் பண்ணிட்டான். பட் பேட்டிங்னு பாத்தீங்கன்னா அவனோட இது அவன் கரெக்டா பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அந்த கன்சிஸ்டன்டா அடிக்கிறத அடிச்சுட்டு தான் இருக்கான். சோ எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா, இவனுங்க ஓரளவு கொஞ்சம் அடிக்க டாப் ஆர்டர் ஓரளவு ரன் வந்துருச்சுனாலே பின்னாடி பவுலர்ஸ்க்கு ஒரு கான்பிடன்ட் வந்துடும். ஓகேப்பா, நம்ம பேட்ஸ்மேன் இவ்வளவு அடிச்சிட்டானுங்க, நம்ம எப்படினாலும் நம்ம டிஃபெண்ட் பண்ணிடலாம்னு ஒரு கான்பிடன்ட் வந்துடும். அதுதான் திருப்பியும் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலிங் லைனப்பா இருந்தாலுமே அவனுங்க போனா டெலிவர் பண்ணிருக்கானுங்க. அதுவே உங்களுக்கு இன்னும் ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கும். ஓகே, அதாவது இந்த இதுல வந்து ஆர்ஆர் வந்து ஒரு டஃப்பான டீமா இருந்திருக்கானுங்க, அவனுங்களே சாச்சிட்டானுங்க, அதுவே அவங்களுக்கு பெரிய பூஸ்ட். அதனால ஓகே, நம்ம
பாத்துக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி. அபிஷேக் சர்மாவும் அந்த மாதிரி மூஞ்சி டம்மியா இருக்கா, அடி ஒண்ணு அம்மி மாதிரி இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கும் சைஸுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி அடிச்சுட்டு ஒரு பேப்பர் எடுத்து போய் காட்டுவான், அது பாத்துக்கோ பாத்துக்கோ அப்படின்ட்டு. அதனால மேபி அந்த மாதிரி பண்ணி அவன் ரொம்ப நாள் ஆச்சு. மேபி திருப்பி அதை அவன் பண்றதுக்கு சான்ஸும் இருக்கு. ஸோ நான் வந்து இந்த மேட்ச் வந்து நீ சொல்ற மாதிரி கொஞ்சம் லாஸ்ட் ஓவர் த்ரில்லரு இல்ல லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போற மாதிரி கேம் தான். பட் நான் வந்து SRH தான் ஃபேவரா சொல்லுவேன். ஐ திங்க் 57-43 அந்த மாதிரி இதுதான் எனக்கு பெரிய எட்ஜ்ப்பா, கம்மிலாம் இல்ல. நான் ஒரு ஆங்கிள் அக்ரி பண்ணிப்பேன். ஒய் ஐ அம் சேயிங்னா ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் 2 பேருக்கு விட்டுரு. பட் ஸ்பின் யூனிட் பார்த்தா நான் வந்து SRHக்கு தான் போவேன். ஏன்னா நூர் அகமது ஆடுவீங்க கூட அகில் ஹுசைன் ஆடுவீங்கன்னா மேபி 2 பேரும் ஈக்குவல் ஆகலாம். பட் இந்த மேட்ச் அகில் ஹுசைன் டவுட்ன்ற மாதிரி நான் நிறைய கேள்விப்படுறேன். ஸோ நூர் அகமதுக்கு சப்போர்ட் போலர் இல்லைன்னா நூர் அகமதே இப்போ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாருன்றது நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு. ஆனா அந்த சைட்ல அப்படி கிடையாது. அஷ்டுபே பவர் பிளேலையும் போடுறான், நல்லா மிடில் ஓவர்ஸும் நல்லா போட்டு கண்ட்ரோல் பண்றான். சிவாங் குமார் எங்க வேணா போடுவான், அவனும் நல்ல போலரு. ஸோ ஸ்பின் எட்ஜும் பாத்தீங்கன்னா SRH நல்லா இருக்கு. ஸ்பின் ஆடுற சிவம் டுபேவும் சரியா ஆடுறது இல்ல. அவரும் தடவுறதுனால இந்த மேட்ச்ல மேபி நீ சொல்ற மாதிரியே நடக்கலாம். பட் அந்த இடையில யார் நல்லா பண்றாங்கன்னு பார்ப்போம், அதை பொறுத்துதான் இருக்கு. சரி, ஓகே, அப்படியே லைட்டா நம்ம அடுத்து ஒரு 3:30 மேட்ச் இருக்கு, அதையும் லைட்டா டச் அப் பண்றோம். ரொம்ப அதை பத்தி பேச வேணாம். ஏன்னா RCB வெர்சஸ் அது என்ன டீம் அது? ஐயோ, அந்த டீம் மறந்துட்டேன்டா, சாரி. வாய்ப்பே இல்லடா. RCB வெர்சஸ் DC இந்த மேட்ச் நான் டைரக்டாவே ஸ்ட்ரைட்டாவே எந்த மேட்ச் அப்ப பத்தியும் பேசல, ஸ்ட்ரைட்டாவே ப்ரெடிக்ஷன் கொடுத்துறேன். 55-45 RCB is going to win. நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியா? அதுதான் நான் வந்து டிசின்றேன். அதே 55-45 இந்த மேட்ச் சொல்றேன். RCB DC துண்டா அடிச்சுட்டு போகுது. நீ வேணா பாரு, DCல ஒரு மண்ணும் இல்ல ஜெயிக்கிறதுக்கு. என்ன லுக் அது? எப்படிதான் நீ அப்படி சொல்லுவ? டேய், அவனுங்களும் இப்போ ஆக்சுவலா ஒரு மேட்சோ 2 மேட்சோ தானே விட்டானுங்க. அதுக்கு அடுத்து அவனுங்களுமே ஒரு நல்ல டீமா தான் வந்துட்டு இருந்தானுங்க. சமீர் ரிஸ்வி 2 மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்கான். டேவிட் மில்லர் ஆல்மோஸ்ட் அந்த கிராஸ் த மார்க் விட்டுட்டான். ஓகேவா? KL ராகுல், பதும் நிசாங்கா எல்லாருமே ஆக்சுவலா ஒரு இப்போ நீ எப்படி நீ வந்து ஃபில் சால்ட், விராட் கோலி அப்படின்றியோ, இந்த பக்கம் அதே மாதிரி தான் இருக்கானுங்க. பதும் நிசாங்கா, அவன் பேர் என்ன, KL ராகுல் இருக்கானுங்க. ஒன் டவுன் பாத்தீங்கன்னா பட்டிதர். ஆக்சுவலா பட்டிதர் அளவுக்கு இல்லைன்னா கூட பட்டிதருக்கு கொஞ்சம் கம்மியாவது ஓரளவு அடிக்கிற மாதிரி ஆளுங்க இருக்கதான் செய்யறானுங்க. நீ பட்டிதர் இருந்தா இந்த வாட்டி அவன் அக்ஷர் பட்டேல் ஒரு அவுட் ஆயிட்டா என்ன பண்ணுவேன் சொல்லு? பதில் சொல்லிட்டா? ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன் பாரு. 10 நிசாங்கா 10 ரன் தாண்ட மாட்டான், அதனாலதான் பேர் 10 அவனே வச்சிருக்கான் போல. சரியா? 40 ரன் அடிச்சு. KL ராகுல் ஒத்துக்கிறேன், போன வாட்டி இதே கிரவுண்ட்ல காந்தாராம மட்டும் பண்ணி காமிச்சா, ஏஜென்ட் விட்டு பொழக்கிற அளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கு. பட் அகைன்ஸ்ட் புவனேஸ்வர் குமார் அண்ட் குருணால் பாண்டியா அவன் சதுருவான். சோ அந்த பிளான கரெக்டா என் தலைவர் ரஜத் பட்டி அவர் கேப்டன்ஷிப் பத்தி நான் பேச விரும்பல, மாஸ் பண்ணுவான் போல. சரியா? அதுக்கு அடுத்து என்ன சொன்ன, சமீர் ரிஸ்வி. நான் கூட அவனை ஸ்டார்டிங்ல ரொம்ப நினைச்சு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டேன். அவனும் அவ்வளவு வருத்தலாம் இல்ல. அவனுக்கு லைட்டா பேஸ் கொடுத்து ஷார்ட் பாலோ இல்ல வந்து உடம்புக்கோ போட்டா லைக் இது டீப் ஸ்கொயர் லெக்ல ஒரு ஃபீல்ட் வைங்கப்பா அப்படின்னு சொல்லி அவனை அவுட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நல்ல பிளான் இருக்கும். அதுக்கடுத்து யாரா அந்த அக்ஷர் பட்டேல் எங்க இருக்க போறான்னு அவனுக்கே தெரியாது. அவனும் கான்பிடென்ட்டா பேட் பண்றதே கிடையாது. கிறிஸ்டன் ஸ்டப்ஸோட லைட்டா டேஞ்சரா இருக்கலாம். டேவிட் மில்லரை பத்தி நான் ஒன்று சொல்றேன். டேவிட் மில்லர்லாம் ஒரு கேஸ். எதுக்கு நான் அப்படி சொல்றேன்னா, எத்தனை மேட்ச் அவன் ஒழுங்கா பினிஷ் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லு. ஒரு ஃபெயிலியர் லிஸ்ட் எடுத்து அதுல டேவிட் மில்லர் ஃபர்ஸ்ட் வருவான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லா மேட்சும் கடைசி வரைக்கும் நிப்பான், இல்லைன்னா வந்து மேட்சை விட்டுருவான், வின் பண்ணி கொடுத்துருக்க மாட்டான். அப்படி இல்லையா அந்த மேட்சே செத்து போயிருக்கும், அந்த மேட்ச் செத்து போன மேட்ச்ல போய் 100 அடிச்சு சும்மா நிப்பான். டேவிட் மில்லர் இஸ் நத்திங் என்னை பொறுத்த வரைக்கும். டேவிட் மில்லர் ஒரு செஞ்சுரி அடிச்சாங்க, ஞாபகம் இருக்கா சார்? விராட் கோலி உங்க ஆளு கூட கேட்ச வாங்கி அப்படியே மூக்குல விட்டு ஐயோ இந்த மேட்ச் விட்டாமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? சரிப்பா, நல்லா இருக்கு. சரி, அதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு? அதுக்கு அடுத்து டேவிட் மில்லர் எப்ப பெர்ஃபார்ம் பண்ணா அதை சொல்லி. அதுக்கு அடுத்துன்னு இல்ல, அந்த ஆக்சுவலா ஒரு செஞ்சுரி அடிச்சு இது பண்ணா. அதுக்கு அடுத்து எத்தனையோ மேட்ச் அவன் முடிச்சு கொடுத்துருக்கான்டா. அவன் ஆக்சுவலா நம்ம சவுத் ஆப்பிரிக்கா மில்லருங்கிறதால அது ஒரு காதல் கதைங்கிற மாதிரி முடிச்சு கொடுக்காதவன் மாதிரி இதாயிடுது. மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னு பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்த குவிண்டன் டிகாக் ஒரு செஞ்சுரி அடிச்சு கொடுத்துருக்கான். பட் அது தோத்த லோசிங் சைட்லயே போயிடுச்சு, அது இல்லைன்னு சொல்ல. கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் அடிச்சு கொடுத்துருக்கான். சவுத் ஆப்பிரிக்கா டீம் அவங்க ஓரளவு கேப்பபிள் தான். நம்ம ஆக்சுவலா அந்த சவுத் ஆப்பிரிக்காவா இவனுக்கு வின் பண்ணி கொடுக்க மாட்டாங்கிற ஒரு மைண்ட் செட்லயே நம்ம அதை எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதானே தவிர அவன் வின் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மேட்ச்ல அக்யூப் நபி கொஞ்சம் நல்லா டெலிவர் பண்ணுவான்னு தோணுது. அந்த பையன் டேலண்ட் தான், ஆனா அந்த டீமே கேஸ்றாடே, உனக்கு புரிய மாட்டேடா. ஒரு நல்ல கேப்டன் கூட எனக்கு அக்ஷர் பட்டேல் பெஸ்ட் கேப்டன் நான் சொல்ல மாட்டேன். சாரி ஃபார் சேயிங் திஸ், ஓப்பனா சொல்றதுக்கு. அந்த டீம்ல நிறைய ஹோல்ஸ் இருக்குடா. பினிஷிங்க்கு நீ சொல்ற மாதிரி டேவிட் மில்லர் இருக்கலாம், ஸ்டப்ஸ் இருக்கலாம். டேவிட் மில்லர் ஒரு மேட்ச் வின்னர் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். டாப் ஆர்டர்ல KL ராகுல் கூட சப்போர்ட் பண்ணி யாருமே கிடையாதுடா. விப்ராஜ் நிகம் நீங்க எடுத்துட்டு வந்தாலும் அந்த பையன் வந்து இருக்கு, நீங்க எடுத்துட்டு வரீங்கன்னே தெரியல. அசுதோஷ் சர்மா அன்னைக்கு நான் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆக வேண்டியது தப்பிச்சான். அதுக்கப்புறம் அவனுக்கு அவுட் சைட் ஆப்ஷன் போட்டு அவனை தூக்கி விட்டாருங்க. இது ஒரு ப்ராப்ளமான யூடியூப் சேனல்ல சொல்லுவாங்க அடிக்கடி, இந்த டீம் பொட்டலண்டா அப்படின்னு. அந்த மாதிரி சொல்றேன்டா, DC ஒரு பொட்டலமான டீம்டா, RCB நீ ஜெயிச்சிருந்தா. சரிடா, நீ இப்படி சொல்ற. பவுலிங்கும் இருக்கானுங்க, முகேஷ் குமார் ஓரளவு நல்ல இதுல போடுறான், எக்கனாமில போடுறவன்.
இங்கிடி நல்லா போடுறவன், நட்ராஜன் இருக்கான். சோ இவங்க எல்லாருமே உங்களை வச்சு அப்படி பண்ண போறாங்க. நான் எல்லாருக்கும் ஒரே பேர் சொல்றேன், விராட் கோலின்னு ஒருத்தர் இருக்கான்டா எங்க டீம்ல. இன்னைக்கு அதே காந்தாரா மட்டும் என் தலைவன் சுத்தி போடுறானா இல்லையா பாரு, டிசி அடிச்சு சுத்தி வர போடுறான். போடட்டும் 3:30 மணி என்ன மேட்ச் வேற, நடக்கும் பாப்போம். 3:30 மணி மேட்ச் வேற. விராட் கோலி ஃபீல்டிங்கும் வரமாட்டான். சரியா, இன்னைக்கு இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, ஆர்சிபிக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். பெருசா 200 இந்த கேம்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே தேவையில்ல. ஒரு 190 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சின்னசாமி ஸ்டேடியமா இருந்தாலும், பிகாஸ் அங்க வெயில் பொழக்குது சென்னை மாதிரி. ஸோ 190 இஸ் மை டாப் ஸ்கோர். ஆர்சிபி இஸ் கோயிங் டு வின். க்ளோஸ் அவுட் பண்றேன். நீ எப்படி டிசின்னு வேற பக்கம் சைடு பார்த்துருக்கோம். க்ளோஸ் அவுட் பண்றேன். ஆமா, நான் அப்கோர்ஸ் டிசி தான் சொல்லுவேன். நான் இன்னைக்கு இவ்வளவு பேசுறேன்ல, நாளைக்கு என்ன சொல்றது, ரிவ்யூ சொல்லப்பா, ஐ மீன் ரிவ்யூல பாப்போம் பாரு, ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்னு கேட்க போற உடனே அதுதான் நடக்க போகுது. I believe my team always top of the table இருக்கும். ரெண்டு டீமே பாத்திருப்பீங்க. ரெண்டு டீமை பத்தி கிட்டத்தட்ட ஒரு 4 டீமை பத்தி பேசியிருக்கோம். அதுல நிறைய பிளஸும் இருக்கும், மைனஸும் பேசியிருப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் இதுல ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னு இருந்தா பாத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைவ் பண்றோம் அதையும் பாருங்க. லொடலொட்டாவோட வருவேன். முடிஞ்ச பிளே பாயும் இழுத்துட்டு வரேன் டிசி மேட்ச்ல. அப்ப இவரை வச்சு செய்யலாம். பை.